வானங்கள் மேலிருந்து பொழியட்டும், மேகங்கள் நீதிமானை பொழியட்டும், நிலம் திறக்க மீட்பர் திறக்கட்டும் என்கிறார் ஆண்டவர். தன்னை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, திருவருகை காலத்தினுடைய 4வது வார திருப்பலியில் பங்கேற்க வந்திருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆண்டவர் இயேசு அன்னை மரியா நிறைவாக இன்றைய திருப்பலி வழியாக ஆசீர்வதிக்க மன்றாடி வைப்பதோடு, இன்றைய திருப்பலியானது இறைவனை மறைந்த குருஸ் மிக்கேல், கண்ணம்மாள் அருளானந்தம் மற்றும் சேசு அந்தோணி இவருடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடையவும், மேலும் செல்வராஜ், ஜான்சி பிள்ளைகள், அருள் சேசு, பிரியதர்ஷினி, அந்தோனி, ஜெசிகா, ஆறுமுக பாண்டி, ஜெகஜோதி, பிரைத்தி, பிரைட்டன் எல்லோரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்ததற்காக நன்றி கூறியும், திருமணத்தை முன்னடத்தியதற்காகவும் பிள்ளைகள் அறிவிலும் ஞானத்திலும் பக்தியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்க வேண்டி இன்றைய திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. எனவே இந்த குடும்பங்களோடு சேர்ந்து நாமும் நம்முடைய தேவைக்காக, நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட குடும்ப தேவைக்காக இன்றைய ஆண்டவருடைய நாள் திருப்பலிகளை சேர்ந்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுறைக்கு நினைவாக நன்னீரை தெளிக்கப்படும் தமது படைப்பாகி தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாய் ஆண்டவரை வீழ்ச்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் இணைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வை ஊற்றும் தூய்மைக்கு தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானே, இத்தண்ணீரை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியவுட உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருள் காதலை பெற விரும்புகின்றோம். வாழ்வினையும் அருளின் ஊற்றினை எங்கள் புதுப்பி தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீங்குகள், தீய சுத்திகள் அனைத்திலிருந்து காத்துள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் அணிவரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் நல்ல இறைவா, தண்ணீர் வழங்க அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாகி இயேசு வழியாக கற்பித்தேன். இந்த ஒப்பை பரிகளுடன் ஆசீர்வதித்தருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனை தாக்குதல் அனைத்தையும் தோல்வி செய்வீராக. மேலும் உம்முடைய தூய ஆவியால் எழுந்தருளி எங்களை இடையலாது காத்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். Amen.
எல்லாம் கழுவி போக்கி நாம் அனைவரையும் தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணைப்படியின் வழியாக நாம் அனைவரும் அவரது அரசின் திருவிழத்தில் பங்கு பெற தகுதியடைய செய்தருள்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். உமது திருமகன் மனிதரானதை வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் சேவையினாலும் உயிர்ப்பை மாற்றி வர நீர் எங்களை அழைத்து செல்வியாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. கடவுள் வலுக்குறைந்த எளிய மனிதர்களையே தேர்ந்தெடுக்கிறார். எளிய வலுக்குறைந்த மனிதர்களில்தான் கடவுளின் அளப்பரிய வல்லமை வெளிப்படுகிறது. அப்படி மிக சிறிய பெத்லகேமில் இஸ்ரேலை ஆளப்போகிறவர் பிறப்பார், மாட்சியோடு விளங்குவார் என இயேசுவின் பிறப்பை முன்னறிவிக்கும் இறைவாக்கினர் மீகாவிற்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம். இஸ்ரவேலை என் சார்பாக ஆளப் போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவாக்கியங்கள் 2 முதல். ஆண்டவர் கூறுவது இதுவே: நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிகச் சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளக்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 39 முதல் 45 முடிய. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது எலிசபெத்து வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது எலிசபெத்து உரத்த குரலில், பெண்களுள் ஆசி பெற்றவர், உம்முடைய வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்பவர் நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துளைற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னதை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கினிய இறை மக்களே, நீதியில் அன்பில் கனிந்த அமைதி என்ற தலைப்பில் இந்த திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறை நாம் சிறப்பிக்கின்றோம். திருவழிபாட்டு ஆண்டு இந்த ஞாயிற்கு மைய சிந்தனையாக அன்பை வழங்கியிருக்கிறது. அந்த அன்பிலிருந்து கனியக்கூடிய அமைதியை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்பது இன்று மிகவும் பொருத்தமாக இருக்கும் என எண்ணுகிறேன். அன்பில் கனிந்த அமைதி அல்லது அன்பில் கனியும் அமைதி என்ற ஒரு சொற்றொடர் இங்கு உள்ள பலருக்கு ஒரு சந்தேகத்தை எழுப்பும். வாழ்க்கையில் அன்பு வந்ததால், அதாவது லவ், அன்பு என்னைக்கு என்னிடம் வந்ததோ அன்றிலிருந்து எனக்கு நிம்மதியே இல்லை என்று பல நபர்கள், குறிப்பாக காதல் தோல்வியால் வாடுகின்ற இளைஞர்களுக்கு இந்த சொற்றொடர் பிடிக்கவே பிடிக்காது. காரணம் என்ன? அன்பு வருவதற்கு முன்பால் நான் நிம்மதியாக இருந்தேன். ஆனால் எப்பொழுது இந்த அன்பு வந்ததோ, நான் வேற யார்கிட்டையாவது எங்க அப்பா அம்மாவிட்ட இல்லை என்னுடைய நண்பர்கிட்ட நான் போனில் பேசிக் கொண்டிருந்தாலும் லைன் பிஸியா இருக்கு என்று ஒரு கண்டிப்பு நமக்கு வரும். ஒருவேளை இந்த டயத்துல எனக்கு நீ அழைக்கவில்லை, இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறாய், எங்கே போய் கொண்டிருக்கிறாய் என்றெல்லாம் கட்டுப்பாடுகள் வரும். எனக்கு சுதந்திரம் இல்லை என்று பல நபர்கள், காதல் அலையில் சிக்கிய நபர்கள் புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். நீங்கள் புலம்பிய அந்த புலம்பல் எனக்கு எட்டுகின்றது. நம்முடைய இளைஞர்கள் இன்றைய காலகட்டத்தில் இந்த புலம்பலை புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் புலம்பல் ஆகணும் என்ற ஒரு புதிய ஆகமத்தை கூட அவர்கள் எழுதுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இவ்வாறு காதல் தோல்வியால் பாதிக்கப்பட்ட ஒரு ஆண் ஒரு கவிதை கூறுகிறான். என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய், என் இதயத்தை ஏன் கொன்று விட்டாய் என்று ஒரு ஆண், காதல் தோல்வியால் பாதிக்கப்பட்ட ஒரு ஆண் இவ்வாறு கவிதை எழுதுகிறான். அன்பினால் எனக்கு இவ்வளவு பாதிப்பு என்று அவன் குமுறுகிறான். இதே ஒரு பெண் உண்மையான அன்பிற்கு கிடைத்த பரிசு என்னவோ கண்ணீர் தான் என்று அவள் தன்னுடைய குமுறலை காதல் கவிதையாக அவர் எழுதுகிறார்.
காதல் தோல்வி பலருக்கு பல்வேறு பிரச்சனைகளை தருகின்றது, தீராத துன்பத்தை தருகின்றது. ஒருவேளை 2 பேரும் உண்மையாக காதலிக்கிறார்கள் என்றால், ஆண் உண்மையாக காதலித்தால் ஒருவேளை பெண் ஏமாற்றிவிட்டால் என்று ஆண் தாடி வளர்த்து கொண்டு துக்கப்படுகிறார். பெண் உண்மையாக காதலித்து ஆண் ஏமாற்றிவிட்டால் பெண் தன்னுடைய படுக்கை அறையில் கண்ணீர் சிந்தி தன்னுடைய துன்பத்தை வெளிப்படுத்துகிறார். இருவரும் உண்மையாக காதலித்தால் இறைவன் ஏமாற்றிவிட்டார் என்று சொல்லி இருவரும் இறைவன் மீது பலியை போட்டுக்கொண்டு இறைவனை நோக்கி புலம்புகின்றார்கள். இறைவனை நோக்கி இவர்கள் ஒவ்வொரு நாளும் கூப்பிடுகின்றார்கள், இறைவா ஏன் எங்களை பிரித்து வைத்து விட்டாய் என்று. இவ்வாறு அன்பில் விளைவது அமைதி என்ற ஒரு சொற்றொடர் காதல் தோல்வியால் பாதிக்கப்பட்ட அனைவரும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது எங்களுக்கு பொருந்தாது என்று அவர்கள் சொல்லிவிடுவார்கள். அன்பில் கனிவது அமைதி என்பதை உறக்க இன்றைய இறை வாக்குகள் நமக்கு சொல்லுகின்றன. எவ்வாறு அன்பில் அமைதி வரும் என்பதற்கு இன்றைய முதல் 2 வாசகங்கள் நமக்கு முன் உதாரணமாக இருக்கின்றன. கிறிஸ்துவினுடைய வருகை இந்த மண்ணில் அமைதியை உருவாக்கும். கடவுளுடைய அன்பு கிறிஸ்துவை இந்த மண்ணில் பிறக்க வைக்கிறது என்பதை இந்த முதல் 2 வாசகங்கள் நமக்கு தெளிவுடன் எடுத்துக் கொள்கின்றன. இஸ்ரவேலை ஆளுகின்ற ஒருவர் உன்னிடத்தில் இருந்து வருவார் என்று மீகா இறைவாக்கு உரைக்கின்றார். இயேசுவினுடைய வருகை கடவுளுடைய அன்பின் வெளிப்பாடு. கடவுளுடைய அன்புதான் இயேசுவை இந்த மண்ணிற்கு அனுப்பி இங்குள்ள மக்களின் துன்பங்களை போக்குவதற்காக, நம்மை எல்லாம் மீட்பதற்காக கடவுளுடைய அன்புதான் காரணமாக இருக்கின்றது. அதைத்தான் பவுலும் கூறுகின்றார். தலைமைக்குள்ளான கிறிஸ்து நம்மளை மீட்பதற்காக அவர் ஒரே ஒரு முறை பலியானார். அந்த ஒரே ஒரு முறை பலியை ஒப்புக் கொடுப்பதற்காக அவர் இந்த மண்ணில் பிறந்தார் என்று இன்றைய 2ஆம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் கூறுகின்றார். இன்றைய நற்செய்தியில் அன்பில் கனிவதுதான் அமைதி என்பதற்கு மிக முன்னுதாரணமாக அன்னை மரியாளுடைய செயல்பாடு இருக்கின்றது. அன்னை மரியா தான் கருவுற்றிருந்த போதிலும் அவர் தன்னுடைய உறவினரான எலிசபெத்து முதிர்ந்த வயதில் கருவுற்று அவர் அவதிப்படுவார் என்பதை உணர்ந்து அவர் மீது அன்பு கொண்டு அவரை நோக்கி அவர் செல்கின்றார். சென்ற அவர் அங்கு அவருக்கு தேவையான அனைத்து பணிகளையும் அவர் செய்கின்றார். அன்பில் இருந்து அவர் அமைதியாக பயணிக்கின்றார். அந்த அன்பு அந்த எலிசபெத்து அம்மாவுடைய அந்த மன சலனத்திற்கு அமைதியை தருகின்றது. எனவேதான் இருவரும் ஒருவருக்கொருவர் வாழ்த்துகின்றார்கள். அந்த வாழ்க்கும் அன்பின் வெளிப்பாடாக இருக்கின்றது. அன்னை மரியா அன்பின் தூண்டுதலால் தான் எலிசபெத் அம்மாளை சந்திக்க சென்றார். சில விவிலிய ஆய்வாளர்கள் கூறுவார்கள், அன்னை மரியா எலிசபெத்தை எதற்காக சந்திக்க சென்றார் என்று ஒரு கேள்வி எழுப்புவார்கள். கபிலிய தூதருடைய அந்த சொற்றொடர் என் வாழ்வில் நிகழும் என்பதை அவர் தீர்க்கமாக நம்புவதற்காக ஒருவேளை சந்தேக உள்ளத்தோடு எலிசபெத்து கருவுற்றிருக்கிறாரா என்பதை அறிந்து கொள்ள அவர் சென்றிருக்கலாம் என்று சிலர் கூறுவார்கள். ஆனால் இதையெல்லாம் அவர்கள் மறுத்து இதற்காக அவர் செல்லவே இல்லை. இவர் எப்பொழுது ஆண்டவருக்காக நான் ஆமென் என்று கூறினாரோ அப்பொழுதே இவர் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவராக, ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்தவராக இருந்தார். ஆனால் இவர் எலிசபெத் அம்மாளை சந்திக்க சென்றது அன்பின் தூண்டுதலால். அன்பிற்காகத்தான் அவர் எலிசபெத் அம்மாளை சந்தித்து அங்கு அவருக்கு தேவையான பணிகளை அவர் செய்தார் என்று சில விவிலிய ஆய்வாளர்கள் கூறுவார்கள். அன்பினால் விளைவது அமைதி என்பதற்கு இன்றைய நற்செய்தியும் நமக்கு முன்னுதாரணமாக இருக்கின்றது.
அன்னை மரியா அன்பினால் எலிசபெத் அம்மாவை சந்திக்கின்றார். அந்த எலிசபெத் அம்மாவுடைய மனம் அமைதி பெறுகின்றது. அன்பினால் அன்னை மரியா இயேசு கிறிஸ்துவை கருத்தரித்து அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த உலகில் அமைதி ஏற்படுத்துவதற்காக அன்னை மரியாவும் ஒரு கருவியாக இருந்தார். இன்று நாமும் சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு செய்தி, நம்முடைய அன்பு அமைதியை உருவாக்குகின்றதா? நாம் கொண்டிருக்கின்ற இந்த அன்பு நம்முடைய நாட்டிலும் நம்முடைய குடும்பத்திலும் அமைதியை நிலைநாட்டுகிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாட்டு தலைவர்கள் மக்கள் மீது எந்த அளவிற்கு அன்பு கொண்டிருக்கிறார்கள் என்பதை முதலில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் வல்லமையோடு வரக்கூடிய ஒருவர் தம் மந்தைகளை மேய்ப்பார் என்று மீகா இறைவாக்கு உரைக்கின்றார். ஆனால் இன்றைய நாட்டு தலைவர்கள் மக்களை மேய்க்கிறார்களா அல்லது மக்களை மேய்த்து கொண்டிருக்கிறார்களா என்பது உங்களுக்கு தெரியும். அதை நான் கூற வேண்டியதே இல்லை. பல நிகழ்வுகளை பார்க்கின்றோம். சாலை வரி, சுங்க வரி என்கின்ற 2 வரிகள் இருக்கின்றது. வாகனத்தை வாங்குகின்ற போதே சாலை வரி கட்டிவிடுகிறோம். ஆனால் ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் பயணிக்கின்ற போது சுங்க வரி நம் மீது விதிக்கப்படுகின்றது. அது நமக்கு தெரியவே நேரடியாக நம்மை புரிஞ்சுகின்ற ஒரு வரியாக இருக்கின்றது. இது ஒரு உதாரணம். இவ்வாறு பல வகையான விதத்தில் நாம் சுரண்டப்படுகிறோம், நாம் ஒடுக்கப்படுகிறோம். நம்மை அறியாமலே நம்முடைய பணத்தை அவர்கள் திருடி வருகிறார்கள். இவ்வாறு அரசு தலைவர்களும் நம்முடைய விருப்பம் இல்லாமல் பல்வேறு திட்டங்களை அவர்கள் தீட்டுகிறார்கள், அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள். இதை பார்க்கின்ற போது நமக்கே தெரியும், அரசியல் தலைவர்கள் நம்மை ஒரு நல்ல ஆயனாக வழிநடத்தி செல்கிறார்களா, நம்மை ஒரு மேய்ச்சலுக்கு அழைத்து செல்கிறார்களா, அல்லது நம்மை மேய்ந்து கொண்டிருக்கிறார்களா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய குடும்பத்தில் அன்பினால், அன்பின் தூண்டுதலால் நமக்கு அமைதி கிடைக்க வேண்டும். எவ்வாறு? வாழ்த்து கூற வேண்டும். அன்னை மரியாவும் எலிசபெத் அம்மாவும் ஒருவரை ஒருவர் வாழ்த்தி கூறினார்கள். அதே போல வீட்டில் இருப்போர், தாய் தந்தையர், கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள் என ஒவ்வொருவரும் நீங்கள் சந்திக்கின்ற போது ஒருவரிடமிருந்து ஒருவர் பெற்றுக்கொண்ட உதவிக்காக நீங்கள் ஒவ்வொரு முறையும் வாழ்த்து கூற வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். ஒவ்வொருவருடைய செயல்களையும் திறமைகளையும் பாராட்டி ஊக்குவிக்க வேண்டும். இவ்வாறு நீங்கள் உங்களுடைய அன்பின் தூண்டுதலால் நீங்கள் ஒருவரை ஒருவர் வாழ்த்துகின்ற போது உங்களுடைய வீட்டில் அமைதி தங்கும். அந்த வாழ்த்தை அவர்கள் கேட்ட உடனே உங்களுக்கு தேவையானதை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம், ஒரு உந்து சக்தி அவர்களுக்குள் பிறப்பெடுக்கும். அந்த உந்து சக்தி நிச்சயம் உங்கள் வீட்டில் அமைதியை ஏற்படுத்தும். இன்று பல குடும்பங்களில் அமைதி இல்லை. பல குடும்பங்களில் கணவன் வேறொரு இடத்தில் இருக்கிறார், மனைவி எங்கோ இருக்கின்றார், பிள்ளைகள் நடுத்தரவில் இருக்கின்றன. இதை சிந்தித்து பார்த்து நாமும் ஒருவரை ஒருவர் வாழ்த்துவோம், ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொள்வோம், ஒருவர் ஒருவர் அன்பு செய்வோம். இவ்வாறு நம்முடைய குடும்பத்திலும் அமைதியை ஏற்படுத்துவோம். அன்பில் கனிவுதான் அமைதி என்பதை இன்றைய இறைவாக்கு ஆணித்தரமாக எடுத்துரைக்கின்றது. எனவே இந்த அன்பினால் தூண்டப்பெற்ற நாம் நாட்டிலும் அமைதியை ஏற்படுத்துவோம், நம்முடைய வீட்டிலும் அமைதியை ஏற்படுத்துவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
அழைக்கப்படும் என்று விவிலியத்தில் நாம் வாசிப்பதைப் போல நம்மோடு இருக்கின்றவர், நம்மோடு பயணிக்கின்றவர், நம்முடைய இன்ப துன்பங்களில் இருந்து நம்மை வாழ்வித்து வழிநடத்துகின்ற வள்ளலாக இருக்கின்ற நமது ஆண்டவரிடம் நமது உள்ள குமுறல்களை எடுத்து கூறி மன்றாடுவோம். வழிநடத்தும் ஆயனே எம் இறைவா, உம்முடைய நற்செய்தியை படைப்பனைத்திற்கும் அறிவிக்கும் பணியை முதன்மையாக கொண்ட எம் திரு அவையினை ஆசீர்வதித்து இந்த உலகில் உமது முகமாய் நற்செய்தியை தன்னுடைய சொல்லாலும் வாழ்வாலும் அறிவித்திட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வார்த்தை மனோகரமான இறைவா, நாங்கள் எங்களது அன்றாட வாழ்வில் எங்களின் சொற்கள், செயல்கள் மற்றும் வாழ்வின் வழியாக உம்மை பிறருக்கு எடுத்துரைக்கவும், திருமுழுக்கு யோவானைப் போல பிறரில் உம்மை கண்டுகொள்ளவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலன்களை முற்றிய இறைவா, எம்முடைய நாட்டு மக்கள் அனைவரும் வேறுபாடுகள் கடந்து ஒற்றுமையோடு வாழவும், எம் நாட்டு தலைவர்கள் மக்களின் வளர்ச்சிக்காக அர்ப்பண உணர்வோடு செயல்படவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள்வளரே இறைவா, என் நாட்டில் ஏழ்மையினால் வருதும் எல்லா ஏழைகளையும் கண்நோக்கியருளும். என் நாட்டின் செல்வங்கள் அனைத்தும் சமமாக பகிரப்பட்டு ஏழ்மை ஒழியவும், நாங்கள் எந்நாளும் எளியவர்களோடு உடனிருந்து அவர்களின் குரலாக வாழவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறேன். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைக்காக, குடும்ப தேவைக்காக, குறிப்பாக உலகையே அவ்வப்பொழுது அச்சுறுத்தி வருகின்ற கொரோனா, ஒமோக்ரான் போன்ற இந்த தொற்றுகளில் இருந்து நாம் பாதுகாக்கப்பட, குறிப்பாக இந்த ஆண்டு முழுவதும் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து பிறக்க இருக்கின்ற பாலகர் இயேசு நம் ஒவ்வொருவருடைய உள்ள குடியிலும், நம்முடைய இல்லத்திலும், நம்முடைய எண்ணத்திலும், நம்முடைய வாழ்வின் ஓட்டத்திலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு இம்மானுவேல் இன்றும் என்றும் எந்நாளும் நம்மோடு இருந்து நம்முடைய குடும்பங்களை தமது ஆற்றலாலும் வல்லமையாலும் அருளாலும் நிரப்பி வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே,
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உள்ளங்களிலிருந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மழை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பிழைக்கும் எண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணியில் ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உன்னை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தவர்களும் சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், மறைமாவட்ட அப்போஸ்தலிக பரிபாலகர் ஆகிய ஸ்ரீதர் ஆண்டனி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், திருப்பணி காலத்துடைய 4வது வார திருப்பணியில் பங்கெடுக்கிற எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உமது அருளாலும் ஆசிராலும் ஆசீர்வதித்து நாங்களும் எங்கள் குடும்பங்களும் என்னாலும் உமது அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமண ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மேலும் இவ்வுலகில் உமது உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவரும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உன் திருமகள் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரபருட உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரே
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியுடைய திருவிருந்துக்கு அழைப்பு பெற்ற நாம் அனைவருமே பேர் பெற்றோர்.
12/2021 இன்று திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறு 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித பீட்டர் கன்சியூஸ் நினைவு. 23ஆம் தேதி வியாழக்கிழமை காந்தி நகர் புனித ஜான் நினைவு. 24 வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய பிறப்பு பெருவிழா திருவிழிப்பு. கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருப்பலி நடைபெறும் இடமும் நேரமும் மாலை 8 மணிக்கு செவல்பட்டியிலும், மாலை இரவு 9 மணிக்கு ஆசிபுரத்திலும், இரவு 8 மணிக்கு மேலமுந்தலிலும், இரவு 9 மணிக்கு மாரியூரிலும், இரவு 10 மணிக்கு பூப்பாண்டியபுரத்திலும், இரவு 8 மணிக்கு பெருநாளியிலும், இரவு 10 மணிக்கு வேப்பமரத்து பனையிலும், இரவு 12 மணிக்கு ராயபுரத்திலும், இரவு 1 மணிக்கு பெரிய நாயகபுரத்திலும் திருப்பலி நடைபெறும். மீண்டும் ஒரு முறை அறிவிக்கின்றேன். இரவு 8 மணிக்கு செவல்பட்டியிலும், இரவு 9 மணிக்கு ஆசிபுரத்திலும், இரவு 8 மணிக்கு மேலமுந்தலிலும், இரவு 9 மணிக்கு மாரியூரிலும், இரவு 10 மணிக்கு பூப்பாண்டியபுரத்திலும், இரவு 8 மணிக்கு பெருநாளியிலும், இரவு 10 மணிக்கு வேப்பமரத்து பனையிலும், இரவு 12 மணிக்கு ராயபுரத்திலும், இரவு 1 மணிக்கு பெரிய நாயகிபுரத்திலும் திருப்பலி நடைபெறும். 26/12/2021 வருகின்ற ஞாயிறு திருக்குடும்ப திருவிழா புனித ஸ்தோவான் நினைவு. கிறிஸ்துமஸ் குடில் போட்டியில் பங்கேற்க பெயர் கொடுத்தவர்கள் இல்லங்களுக்கு நேரில் வந்து ஒரு குழுவானது 26/12/2021 ஞாயிறன்று மதிப்பீடு செய்யும். எனவே அந்த நாட்களில் நீங்கள் வீட்டில் இருக்குமாறு உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். 2021ஆம் ஆண்டிற்கான பங்கு பராமரிப்பு நிதியை இந்த ஆண்டிற்குள் செலுத்தி விடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருப்பலியில் உதவி செய்ய பீடக்குழுக்கள் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். சிறுவர்கள் ஏற்கனவே 9 பேர் தங்கள் பெயரை கொடுத்துள்ளார்கள். சிறுமியர்களும் தாராளமாக இந்த பீடத்தில் பணியாற்ற உங்களுடைய பெயரை பதிவு செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இளம் பெண்கள் பணிக்குழு நம்முடைய பங்கில் புதிதாக உருவாக இருக்கிறது. ஏற்கனவே உருவான பணிக்குழு சற்று தொய்வடைந்திருந்ததால் புதிதாக இளம்பெண்கள் பணிக்குழுவை உருவாக்க இருக்கிறோம். எனவே இந்த குழுவில் சேர உள்ள இளம்பெண்கள் திருப்பணி முடிந்த பிறகு உங்களுடைய பெயரை நீங்கள் கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற வியாழன் பிற்பகல் 3 மணி முதல் 5 மணி வரை கிறிஸ்து பிறப்பு பெருவிழா புத்தாண்டு பெருவிழாவும் தயாரிப்பாக ஒப்புரவு அருள் சாதனம் பங்கு ஆலயத்தில் நடைபெறும். இறுதியில் நற்கருணை ஆசிரியர் வழங்கப்படும். அனைவரும் தவறாமல் பங்கேற்கவும் இறை ஆசிரியரை பெறவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாலை 6:30 மணிக்கு முந்தலில் ஞாயிறு திருப்பலி நடைபெறும். இந்த வாரம் பங்கு ஆலயத்தில் திங்கள் புதன் ஆகிய 2 நாட்களும் மாலை 6:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். கிறிஸ்து சிறப்பு பெருவிழா வந்து அதாவது டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி மாலை 7 மணிக்கு பங்கு ஆலயத்தில் சிறுவர் சிறுமியரின் இனிசை கலை நிகழ்ச்சி நடைபெறும். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் நம்முடைய பங்கை சார்ந்த இனிசை குழுக்கள். திருமண அறிவிப்பு. சாயக்குடி பங்கு இருப்பிடம் பெரிய நாயகிபுரம். தகப்பன் வின்சென்ட் அமிர்தராஜ், தாய் ஆரோக்கியவேரி. இவர்களின் மகன் அந்தோணி நெப்போலியனுக்கும். மூக்கையூர் பங்கு இருப்பிடம் கன்னியாகுமரி. தகப்பன் அமல்ராஜ், தாய் ஆரோக்கியம். இவர்களின் மகள் பரலோக செல்விற்கு இது முதல் ஓலை. இந்த திருமணத்தில் ஏதேனும் விக்கிரங்கள் இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிப்பது உங்களுடைய கடமை.
அன்பிற்கினியவர்களே, வருகின்ற திருக்குடும்ப திருவிழா வந்து திருக்குடும்ப உறுப்பினர்கள் அந்த வழியை சிறப்பிக்க இருக்கிறார்கள். எனவே இந்த திருக்குடும்ப சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களின் பெயர்களை தற்போது வாசிக்கின்றேன். பிரான்சிஸ் அருள், மரிய செல்வம், வேளா கல்வி, செலின் மேரி, ஜெனிகா மேரி, மரிய சந்திரிகா, தமிழ்ச்செல்வி, அற்புத சீடி, ரூபி, விஜயா, ஆரோக்கிய ஜெரோவிஸ், அற்புதமணி, மரிய அமுதா, மரிய குணசுந்தரி, ஜான்சி, மரிய செல்வம், ரூப் செல்வராணி, பனிமய அரசி, அருள் செல்வி, தஸ்னேவிஸ் மேரி, ஜெயராணி, பிருந்தா, வசந்தா சோனா, நீல ரோஸ்மேரி, கன்னி மரியாள், சகாயராணி, அந்தோனி ஜெயசந்திரா, மேரி, அன்பரசி, ஜான்சி ராணி, ஜேசுராணி, மங்கள ஜேசுராணி, அந்தோனியம்மாள், ஷீமா மேரி, ரெக்ஸ் மேரி, அருள் மேரி, ரேவதி, ஆன்சின் ஜெனிகா, லூர்து பாக்கியமணி, மரிய மகேஸ்வரி, கௌசல்யா மேரி ஆகியோர் திருக்குடும்ப சபை உறுப்பினர்களாக விரும்பி தங்களுடைய பெயரை கொடுத்துள்ளார்கள். அன்பிற்குரியவர்களே, நமது பங்கு ஆலயத்தில் கிறிஸ்து பிறப்பு திருவிழா திருப்பலியானது மிக சரியாக 11:30 மணிக்கு ஆரம்பமாகும். பங்கு ஆலயத்தில் கிறிஸ்து பிறப்பு திருவிழா திருப்பலியானது 11:30 மணிக்கு நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, நமது பங்கில் பல நற்செய்தி பணியாளர்கள் உருவாகி இருப்பது நமக்கு இரட்டிப்பான மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நாளில் கடந்த வாரத்திலும் பலர் தங்களது வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள். இன்று ஏறக்குறைய ஒரு 56 பேர் புத்தாக்க பயிற்சியில் ஈடுபட இருக்கிறார்கள். அவர்களுக்கு புத்தாக்க பயிற்சி கொடுப்பதற்காக மறை மாவட்டத்திலிருந்து நற்செய்தி பணியாளர் திருவாளர் திரகுரி அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே அவர்களை வரவேற்போம். எனவே இன்னும் நிறைய பேர் நம்முடைய பணியில் நற்செய்தி பணியாளர்களாக உருவாக வேண்டும், நற்செய்தி பணியில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட புத்தாக்க பயிற்சிகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றன. எனவே ஆர்வம் உள்ளவர்கள், தன்னார்வம் உள்ளவர்கள் தாராளமாக முன்வந்து நீங்கள் உங்களது பெயர்களை கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். எனவே அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது போல கிறிஸ்துமஸ் குடில் போட்டியானதனுடைய முடிவுகளை உங்களது இல்லத்திற்கே நேரில் வந்து ஒரு குழு சந்திக்கும். எனவே அந்த நேரத்திற்கு முன்பாக உங்களுக்கு எப்படியாவது தொலைபேசியிலே தொடர்பு கொள்வார்கள். நீங்கள் அந்த நேரத்தில் இருந்தால் வசதியாக இருக்கும். எனவே இந்த குடில் போட்டியில் பங்கேற்று இன்னைக்கு கூட பேர் கொடுக்கிறதா கொடுக்கலாம், இன்னைக்கு கூட கடைசி நாளாக வைத்துக் கொள்ளலாம். இதற்கு மேல் எந்த பேரும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே கிறிஸ்துமஸ் போட்டியில் குடில் போட்டியில் பங்கேற்பதற்கு இன்றே கடைசி நாள். அதே போல வருடத்திற்கு ஒரு முறையாவது நல்ல ஒரு ஒப்புரவு அனுஷ்டானத்தில் ஈடுபட்டு இந்த ஆண்டு பெற்ற நன்மைகளுக்கு இறைவனுக்கு நன்றி கூறுவது ஒரு நல்ல பண்பு. அந்த வகையில் வருகின்ற வியாழக்கிழமை பிற்பகல் 3 மணி முதல் 5 மணி வரை ஒப்புரவு அனுஷ்டானம் நமது பங்கு ஆலயத்தில் நடைபெற இருக்கிறது. எனவே அனைவரும் குடும்பத்தோடு குழந்தைகளோடு வந்து இந்த ஒப்புரவு அனுஷ்டானத்தில் பங்கேற்று கிறிஸ்துவ பிறப்பு திருவிழாவையும் புத்தாண்டு திருவிழாவையும் மகிழ்வோடு கொண்டாடுவதற்கு இது நமக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். எனவே இறைமக்களே, தயவு கூர்ந்து இந்த நாளை ஆண்டவருக்காக ஒதுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தை ஆண்டவருக்காக செலவிடுங்கள். ஆண்டவருக்காக இந்த நேரத்தை செலவிடுகின்ற பொழுது நமக்கு அது செலவு அல்ல, அது வருமானம். அந்த வருமானம் என்பது இறைவனுடைய அருள், இறைவனுடைய ஆசி. எனவே அன்று நடைபெற இருக்கின்ற அந்த ஒவ்வொரு வருஷத்திலே நீங்கள் நிறைய பேர் பங்கேற்று இறைவனுடைய அருளையும் ஆசிரியையும் பெற்றுச் செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வோம். அனைவரும் எழுந்து நின்று இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நன்றி கூறி வேண்டுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நிலையான மீட்பின் உறுதிப்பாட்டை பெற்றுக் கொண்ட நாங்கள் உண்மை வேண்டுகின்றோம். மீட்பழிக்கும் திருநாள் நெருங்கி வரும் வேளையில் நாங்கள் மென்மே
வேண்டிக்கொள்ளும். ஆமென். எப்பக்கி பாதுகாவலி தூய ஆரோக்கிய மாதாவே, குடும்பங்களின் பாதுகாவலர்